ஆனால் ரெண்டாவது ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஷு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. இன்னொரு ஆர்டர் ஓட்டு போகலாமா இல்லை அப்படியே ஓட்டு போனாங்கன்னா பெனால்ட்டி எதனா போட்டாங்கன்னா அதுவே பிரச்சனை ஆகிடுங்க. அதுக்கு தான் பார்க்குறேன்னா 1/2 மணி நேரம் இருக்குது. ஏன்னா அவுட் ஆஃப் ஜோன்லேயே போய் இருக்க முடியாது. அவுட் ஆஃப் ஜோனுக்கு போனாலும் ஐடியா ஆஃப் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கேஷ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே கலெக்ட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் கார்டு கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்றேங்க. ஆர்டர் வச்சா பார்த்துக்கலாம், ஒரு ஆர்டர் தானே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருங்க கைஸ். ஏனுங்க உங்களுக்கு வெளிச்சத்தில் போய் காமிக்கிறேன். வெளிச்சம்னு சொல்கிறேன் பாரு, இருட்டாகிற இடத்துல போய் காமிக்கிறேன் கைஸ். ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறதால அப்படியே கேராகுது கைஸ், ஒன்றுமே தெரில. இப்போ பாருங்க கைஸ், இப்போ தெரியுங்க கைஸ். பார்த்திங்கன்னா 2 ஆர்டருன்னு சேர்த்து 53 ரூபா தான் வந்துக்குது. அந்த சர்ஜும் சேர்த்து கைஸ். அவ்வளோதான், சர்ஜி முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் கைஸ். 3 ஆயிடுச்சு. சர்ஜி அப்படியே முடிஞ்சிட்டு இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆர்டர் சர்ச்சிங் தான் காமிக்குது. ஆர்டர் அடிச்சுன மாதிரி பிரச்சனை ஆகிடுங்க கைஸ். அதான் நான் பார்த்தேன்னு தெரில வேறு. ஆர்டர் அடிக்காத வரைக்கும் நல்லது தான் கைஸ். எனக்கு ஆர்டர் அடிக்காமல் இருந்தாவே போதும் கைஸ். பாருங்க கைஸ், ஆர்டர் அடிக்காமல் இருந்தாவே போதும். ஆர்டர் வச்சா தான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் பாருங்கள் 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். 126 ரூபா. அப்புறம் சர்ஜி ஒரு 60 ரூபா இருக்குது கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் ஒரு 20 ரூபா தாங்க சிஸ்டம் வந்துருக்கும், பெட்ரோல் விட அதிகமாக. ஏன்னா பெட்ரோலே 150 ரூபாய்க்கு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 180 ரூபா தான் இருக்கும். அதான் கைஸ் ஒரு 30 ரூபா 20 ரூபா தான் கைஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் கைஸ் பண்ணுறது. ஆர்டர் ஏன்னா அந்தமாரி இருக்குது. நம்ம போகிறதெல்லாம் டிலே பண்ணுறாங்க ரொம்ப. அதான் ரொம்ப கஷ்டம். கரெக்டான ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டால் போதும் கைஸ். எப்படின்னா சரி ஓகே கைஸ், நான் ஆர்டர் வச்சுன்னா சொல்கிறேன் கைஸ். எப்படியும் ஜோனில் தான் கைஸ் போய் ஆகணும். ஏன்னா ஆர்டர் அப்புறம் ஜோன் அவுட் ஆஃப் ஜோன் இருந்ததுன்னா ஐடியா போயிடுச்சுன்னா அதே பிரச்சனை ஆகிடுங்க கைஸ். எவ்வளோ பிரச்சனை கைஸ். அந்த இருக்கிற 60 ரூபாவும் அதுவும் போயிடுங்க கைஸ். 120 ரூபா தான் இருக்கும். 120 ரூபா வச்சு நான் கைஸ் பண்ண முடியும். 120 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரி 60 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல கைஸ். ஒரு 180 ரூபா கிட்ட ஆகுது. நம்மளுக்கு ஒரு 30 ரூபா தான் கைஸ் இப்போதைக்கு லாபமே பெட்ரோல் போவேன். எல்லாம் நம்ம இன்ஸ்டியூட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல கைஸ். இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. இன்ஸ்டியூட்டிவே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு இன்னொரு ஆர்டர் வேணும். 30 ரூபா ஆர்டர் ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன பண்ணுறதுனே தெரில. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். காய்ஸ் வேறு வழியே இல்லை காய்ஸ். நம்ம ஜோனில் தான் காய்ஸ் போய் ஆகணும். ஏன்னா இருக்கிற 60 ரூபா போயிடுச்சுன்னா அப்புறம் பெட்ரோல் காசும் போய்டுங்க காய்ஸ். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் தெரியுது. என்னான்னு தெரியல இன்றைக்கி. ரொம்ப நாள் ஆச்சு நீ தான் காய்ஸ் ஓட்டுறேனே. சரி அவ்வளோ டெய்லிலாம் ஓட்டுறது இல்லை காய்ஸ். ஏன்னா ஆர்டர் வர மாட்டேங்குது. வெயில் வேறு அதிகமான வெயில் பேசிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு வேறு சரியில்லை. ரோடு இப்போ தான் புதுசாக போடுறாங்க வேறு. அதாலே ஓட்டுறதுக்கு ரொம்ப கடுப்பாகுது காய்ஸ். நம்ம ஒரு ஆர்டர் மட்டும் பார்த்துட்டுலாம் வீட்டுக்கு போயிடலாம் காய்ஸ். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. இந்த 1/2 மணி நேரத்தில் முடிஞ்ச ஒரு ஆர்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் காய்ஸ். ஏன்னா ஆர்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அப்புறம் ஆர்டரு இது அக்செப்ட் பண்ணிட்ட உடனே ஹோட்டலில் போய் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் டிலே பண்ணி அப்புறம் கஸ்டமர் அங்கே மாற்றி லொக்கேஷன் போட்டு எல்லாம் அங்கே கஸ்டமர் ஏன்னா வெளியே போயிட்டு அது ஒரு டிலே பண்ணி அது ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப கடுப்பாயிடுங்க காய்ஸ்.
1 மணி நேரம் ஒரு ஆர்டர் யார் கைஸ் பார்ப்பாங்க? பேசாமல் வேறு வேலைக்கே போயிடலாமலுது கைஸ். இந்த வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் ஆர்டரே வர மாட்டேது கைஸ். நீங்களே உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஆர்டர் எப்படியே வருதுன்னு. நல்லா ஆர்டர் வர மாதிரி இருந்தால் கூட கைஸ் ஓட்டலாம் கைஸ். நல்லா ஆர்டரே சுத்தமாக இல்லை. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கம்மியாக தராங்கன்னு. இப்படிலாம் இருந்தால் இன்னும் எப்படி கைஸ் ஓட்ட முடியும்? எப்படி கைஸ் சம்பாதிக்க முடியும்? இதெல்லாம் இப்போ நான் 12 மணிலேருந்து 4 மணி கிட்ட வரைக்கும் இப்போ ஓட்ட போகிறேன் கைஸ். ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காசு தான் வந்துக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா வந்துக்குது, அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் இன்சென்டிவ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. நல்ல வேலை கைஸ். சர்ஜும் வரலன்னா அவ்வளோதான் நம்மளுது கைஸ். சர்ஜும் வரலன்னா நான் அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். பெட்ரோல் காசு கூட வந்திருக்காது. காசு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டி பார்க்குறேன் கைஸ். ஸ்விக்கி நானே ஸ்விக்கி ஓட்டணும் தான் கைஸ் நினைக்கிறேனே. மற்ற கைஸ் பண்ணது அப்புறம் ஓட்டி தான் வர்த்தாக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டலாம் தான் கைஸ் பார்த்தேனே. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டினா சார்ஜ் வந்து ஒரு 60 ரூபா கிட்ட வரும் ஒரு ஆர்டருக்கு. சரி, அந்தமாரி ஒரு 5 ஆர்டரு 6 ஆர்டர் பார்த்தா கூட போதுன்னு சொல்லிட்டு தான் கைஸ் பார்த்தேன் நான். சரி, பார்த்தா வீட்டில் வேறு என்ன பண்ணுறதுன்னு இல்லை தான் கைஸ் வந்துட்டேன் நான். வீட்டில் வேறு வேலைக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் கைஸ் வந்துட்டாச்சு. விடுங்க கைஸ், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 6 மணி நேரம் ஆனால் 6 மணி நேரம் ஆனால் போதுங்க கைஸ். ஒரு 3 ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஜோனில் வந்துட்டேன் கைஸ் அப்போவே. ஆனால் ஆர்டர் தான் ஒன்றும் அடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்போ நான் வீடியோ எடுக்கிற ஃபோனு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது கைஸ். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 தான் சார்ஜுக்கு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே நீங்கள் ஆர்டர் அடி எனக்கே தெரியுங்க கைஸ். இது மேலே ஆர்டர் அடிக்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ். நான் அப்படியே கொஞ்ச நேரம் வீட்டுக்காக அப்படியே போகிறேன் கைஸ். அப்படியே கொஞ்ச தூரம் ஜோனுக்கு இது கைஸ் வீட்டு வரைக்கும். அப்படியே நான் போய்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். இந்த பய ஃபோனில் வேறு வீடியோ எடுத்துருங்கிற ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை கைஸ். நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். சரி, ஓகே கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.